ரஷ்யாவுடைய இராணுவ படையில ஒரு தமிழன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? தாம் தூம் படம் பாணியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டத்த சேர்ந்த ஒரு இளைஞர் அங்க போய் பண்ண விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறியிருக்கு. இதனால என்ன பெரிய ஆபத்து வரப்போகுது? அந்த பையன் அப்படி என்ன பண்ணாரு? அவர் தப்பிக்க வழி இருக்கா? வழி இல்லையா? வேற என்னென்ன விவரங்கள் அதில இருக்கு? அப்படின்னு டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. டாம் தூம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு. பார்க்காதவங்களும், மறந்தவங்களுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாரி ஒண்ணு சொல்றேன் நானு. தாம் தூம் படத்துல ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவரா ரஷ்யாவுக்கு போயிருப்பாரு. ஸோ அங்க போயிட்டு அவர் மருத்துவரா அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமா ஒரு இன்சிடென்ட்ல மாட்டிப்பாரு. ஆனா, அந்த விஷயத்த அவரு பண்ணியிருந்திருக்க மாட்டாரு. ஸோ அவர வந்து திட்டமிட்டே அந்த விஷயத்துல மாட்ட வச்சு, அவர் அங்க வந்து தண்டனை வாங்கி குடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய டீம் ஒண்ணு செயல்படுவாங்க. அது மூலியமா அவர் வந்து அங்க கில்ட்டி ஆகி, அவருக்கு வந்து தண்டனை நிறைவேற்றப்படும். அவருடைய டாக்டரேட்லாம் கேன்சல் பண்ணப்பட்டுட்டு, அவருக்கு வந்து அங்க தண்டனை நிறைவேற்றப்படும். இத வந்து அவர் எப்படி அங்கருந்து தப்பிச்சு வெளியே வராரு? அவர் வந்து நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாரு? எப்படி வெளியே வந்தாரு? அப்படிங்கிறது தான் அந்த படத்தோடைய ஒரு கதை. ஸோ அதே மாரி ஒரு சம்பவம் இப்போ தமிழ்நாட்டுல இருந்து போன ஒரு பையனுக்கு நடந்திருக்கு ரஷ்யாவுல. இது இந்த ராணுவம் சொன்னீங்களே, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் கடைசியா வரேன் நானு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு, கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகிலே மேல்பாதி கிராமத்தைச் சேர்ந்த கிஷோர் அப்படிங்கிற இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா, 2021ஆம் ஆண்டு மருத்துவம் படிக்கிறதுக்காக ரஷ்யா போயிருக்கார். அதே மாரி எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த ரிதீஷ் அப்படின்றவரும் மருத்துவம் படிக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. ஒரு 3 வருஷம் அ மருத்துவம்லாம் படிச்சுட்டு, ஒரு பார்ட் டைமா ஒரு வேலை பார்க்கலாம். இப்ப நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட் டைம் ஜாப்ங்கிறது ரொம்பவே இப்போ ரொம்ப ஒரு மாதிரி பூம் ஆயிட்டே வரும்பொழுது, பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது வந்து எல்லாருமே அங்க மோஸ்ட்லி பண்ணுவாங்க. நீங்க யுஎஸ்ஸா இருந்தாலும் சரி, யுகே, கனடா இந்த மாரி எல்லா கண்ட்ரீஸுமே பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. படிச்சுக்கிட்டே வந்து வேலை பார்க்குறது. ஏன்னா, அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அவங்க வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அ ம படிப்பு செலவா இருக்கட்டும், அப்புறமா வாடகை செலவு, சாப்பாடு செலவு இது எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறதுக்காக. ஸோ அதே மாரி 3 வருஷம் முடிச்சதுக்கப்புறம், கிஷோரும், நிதிஷும் சேர்ந்து தான் தங்கியிருந்திருக்காங்க. ஏன்னா 2 பேரும் இப்போ ஒரே ஊர்லேருந்து போயிருக்காங்க. ஒரே லாங்குவேஜ் பேசுறவங்க. அப்படி இருக்கும் பொழுது 2 பேரும் ஒரே ரூம் எடுத்து தங்கியிருந்திருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு பார்ட் டைமா ஒரு வேலை பார்க்கலாம். ஏன்னா படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாம் பார்ட் டைமா. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ அந்த டெலிவரி பாய் வேலை வந்து அங்க அவைலபிளா இருந்திருக்கு. பார்ட் டைமா இவங்களுடைய அந்த விஷயத்துக்கு. ஸோ அப்போ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி விஷயமா பண்ணியிருக்காங்க. அப்போ கிஷோர் அப்படிங்கிறவரு ஒரு டெலிவரி அதாவது ஒரு 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 நிறுவனத்தில இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற மாரி Swiggy, Zomato இந்த மாரி விஷயங்கள் இருக்கிற மாரி, அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தில வந்து பொருள வந்து இப்ப டெலிவரி பண்ணியிருந்திருக்காரு. அந்த பொருள் தடை செய்யப்பட்ட பொருளா அப்படின்னு இருந்திருக்கு. அப்படின்னு ரஷ்யாவுடைய காவல்துறையினர் சொல்றாங்க. ஸோ ரஷ்யாவுல தடை செய்யப்பட்ட பொருள இவங்க சட்டவிரோதமாக டெலிவரி பண்ணதால, இவர நாங்க கைது பண்றோம் அப்படின்னு கிஷோர கைது பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ கிஷோர கைது பண்ண உடனே இந்த தகவல் அவங்களுடைய வீட்டாருக்கு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய அதாவது நம்ப தமிழ்நாட்டுல கூடிய அவங்களுடைய பேரன்ட்ஸ் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, அவங்களுடைய பையன காப்பாத்துறதுக்காக நெறைய விஷயங்கள முயற்சி எடுத்திருக்காங்க. இது மத்திய அரச நாடியிருக்காங்க. தமிழ்நாடு அரச நாடியிருக்காங்க. அமைச்சர்கள் நாடியிருக்காங்க. எல்லாத்துட்டயுமே பேசி என்னுடைய பையன எப்படியா காப்பாத்தி ஜாமீன்ல விடுவிக்கணும். அப்படின்லாம் ரொம்ப ஒரு மாரி போராட்டம் பண்ணிக்கிட்டு நான் 2023லயே கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி 2 ஆண்டுகள் ஆகுது. அப்படி இருக்கும் பொழுது, இவருக்கு எப்படியாவது வெளிய கொண்டு வந்துரணும் அப்படின்னு அங்க ஃபேமிலி இவங்க வந்து பாடுபட்டுட்டு இருக்கும்பொழுது, திடீர்னு கிஷோர் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் நோட் வந்ததாக அவங்க பேரன்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய பையனை சட்டவிரோதமாக அதாவது வற்புறுத்தி ஒரு தனி அறையில பூட்டி வச்சு, கொடுமை பண்ணி, சித்திரவதை பண்ணி, துன்புறுத்தி, ரஷ்ய ராணுவத்தில வந்து சேர்ந்து, உக்ரைன் கூட சண்டை போடுறதுக்கு போகணும். அப்படிங்கிற மாரி வற்புறுத்துறாங்க. அதனால என் பையன வந்து எனக்கு ரஷ்ய சிறையிலே இருக்கிறதுக்கு நீங்க எப்படியாவது இத வழிவகை செஞ்சு குடுங்க அப்படின்னு மத்திய, மாநில அரசு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்ப அந்த பையன் இந்த வாய்ஸ் நோட் அம்சத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன வந்து ஒரு வாருக்கு அனுப்புறதா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க உக்ரைன் வார்ல போயிட்டு, நான் போனேன் அப்படின்னா, என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஸோ என்ன எப்படியாவது அங்கிருந்து காப்பாத்துங்க. அப்படிங்கிற மாரி அந்த வாய்ஸ் நோட்ல இருந்திருக்கிறதா சொல்றாங்க. இப்போ நல்ல விஷயம் தானே ராணுவத்தில போய் அவர் ஜாயின் பண்ணி இது பண்ணலாம்னு நீங்க பேசினா, பட் ரஷ்யா வந்து எந்த மாரி இவர பயன்படுத்த போறாங்க? எந்த மாரி சோல்ஜரா இவர பயன்படுத்த போறாங்க? அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. இன்னொன்னு இவர எதுக்கு அவங்க திட்டமிட்டே அதுவும் ஒரு தமிழர அவங்க அனுப்பணும்? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு.
ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுது இல்லைங்களா? இப்போ என்னன்னா, இப்போ இந்த உக்ரைன், ரஷ்யா வார் நமக்கு ரொம்ப வருடமா நடந்துகிட்டு இருக்கு நல்லாவே தெரியும். இப்போ கிஷோரை இவங்க எப்படி பயன்படுத்த போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிஷோரை வந்து இவங்க வந்து ஒரு ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம். ஒரு லைக் வந்து ஒரு இப்போ நம்ம இங்க பார்ப்போம் ஹியூமன் அந்த மாரி விஷயங்கள்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி ஒரு தற்கொலை முயற்சி அந்த மாரி கூட பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, இவர அங்க போய் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா, அவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா இவங்க வந்து அவர் வந்து அஃபிஷியலா ரஷ்யன் கிடையாது. இந்தியாவிலேருந்து போயிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க திட்டமிட்டே ஒரு விஷயம் பண்றாங்கன்னா, கண்டிப்பா அதில உள்குத்து இருக்கும். இதில எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த பையன் பயப்படுறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ இதே சேம் இந்த இந்த இது படிச்சோம் இல்லைங்களா? இதே மாதிரி தான் தாம்தூம்ல இந்த விஷயம் நடந்திருக்கும். ஒண்ணு அவர் டாக்டரா ஆகிட்டு அங்க வந்து ஒரு மீட்டிங்க்காக போவாரு. இங்க மருத்துவம் படிக்கிறதுக்காக போயிருக்காரு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்திய மாணவர்கள், முக்கியமா தமிழ்நாட்டு மாணவர்கள் ரஷ்யால போய் மருத்துவம் படிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கை ஃபண்ட் மூலியமாக அங்க குடுக்குற ஸ்காலர், அங்க குடுக்குற அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம நாட கம்பேர் பண்ணும்போது. நம்ம நாட்டுல இருந்து முக்கியமா தமிழ்நாட்டுல இருந்து அதிகமான மாணவர்கள் ரஷ்யாவுல போய் மருத்துவம் படிக்கிறத நம்மளால நெறைய ஊர்ல பார்க்க முடியும். நம்ம வீட்லருந்து போகல அப்படின்னாலும் நம்மளுடைய தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, பக்கத்து தெருவுக்காரவங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படி போகும்பொழுது, நம்ம மாணவர்களுக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ நம்ப டீச் பண்ணணும். எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய லா எல்லாமே டோட்டலா டிஃபரெண்ட்டா இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஊர்ல பார்க்கிறத விட, அங்க எல்லாமே டோட்டல் டிஃபரெண்ட். நம்ப இங்க கேஷுவலா ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் நம்ம நாட்ல. ஆனா, அந்த விஷயத்த அங்க பண்ணா அது வந்து பார்த்தீங்கன்னா, தண்டனைக்குரிய குற்றமா அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அங்க. ஸோ, அப்போ நம்ம ஒரு மாணவர்கள படிக்க அனுப்புறோம். கண்டிப்பா நம்ம நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம். ஆனா, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு கிஷோர் நடந்த மாரி இன்னைக்கு யாருக்குனாலும் நடக்கலாம். இப்ப அவங்க கிஷோர எப்படி காப்பாத்துவாங்க? என்ன மாரி விஷயங்கள முயற்சிப்பாங்க? நம்மளுடைய அரசாங்கம் என்ன மாரி ஆக்ஷன் எடுக்க போறாங்க? அப்படிங்கிறத தாண்டி, அங்க போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவேர்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இங்க நம்ம சொல்ல வரோம். ஏன்னா, இப்போ நெறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் போறாங்க, யுகே போறாங்க, கனடா போறாங்க, ரஷ்யா இந்த மாரி விஷயங்கள்ல நெறைய ஊருக்கு போறாங்க. ஆனா, அங்க இருக்கிற மாணவர்கள், அங்க இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நெறைய இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வராங்க. ஸோ, அவங்களுடைய பார்வையில இந்தியன்ஸ் எல்லாமே ஏலியன்ஸ். முக்கியமா யுஎஸ் போல கண்ட்ரிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ, நெறைய ஏலியன்ஸ் நம்ம கண்ட்ரிக்கு வராங்க. ஸோ, அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம எப்படி சொல்றோம், தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய உரிமை தமிழருக்கே. தமிழ்நாட்டுல தமிழ் படிச்சவங்களுக்கு தான் முதல் உரிமை குடுக்கணும் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது, அப்ப அங்க இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ், அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ், அங்க இருக்கக்கூடிய இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சலுகைகள் ஏலியன்ஸ் குடுக்காதீங்க நீங்க. நெறைய சலுகைகள் ஃபாரினர்ஸ் குடுக்காதீங்க. அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல ஒரு வெறுப்பு வந்துரும். நம்ம எப்படியாவது ஒரு விஷயத்துல நம்மள சிக்க வைக்கணும். நம்மள வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டி விடணும் அப்படின்னு தான் ரொம்ப மும்முரமா இருப்பாங்களே தவிர, நம்மகிட்ட அந்த அளவுக்கு 100% உண்மையா இருப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்களா? அப்படின்னு கேட்டா, அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அது நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். கண்டிப்பா உங்களுடைய பசங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்க வீட்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃபாரின்ல போய் படிக்க போறாங்கன்னா, அதுவும் ஒரு பேச்சுலர் படிக்க போறாங்க. ஒரு இனிஷியலா போறாங்க. ஒரு ஃபாரினுக்கு போறாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷா போறாங்க அப்படின்னா, இந்த மாரி விஷயங்கள முடிஞ்ச அளவுக்கு நீங்க நாலேட்ஜா டீச் பண்ணுங்க. அவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியணும்னா, மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது போய் ரஷ்யாவுல மெடிக்கல்ஸ் படிக்கிறாங்களா? இல்ல போய் ஃபாரின்ல வந்து ஸ்டடீஸ் பண்றாங்களா? அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரகுல அனுபவிச்சிருக்காங்களா? அவங்க என்ன மாரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.